அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதரர்களே சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவைப்படுவது என்ன என்று கேட்டால் அது செல்வம் அல்ல, புகழ் அல்ல, பதவி அல்ல. உள்ளம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான். மனம் சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இரவில் தலையை தலையணையில் வைத்தவுடன் அமைதியாக தூங்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்று பலர் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து கிடக்கிறார்கள். மனக்கவலை, பயம், தோல்வி, நெருக்கடி, பாவத்தின் பாரம் இவையெல்லாம் மனிதனை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? இஸ்திக்பார், அஸ்தக்பிருல்லாஹ் என்று ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் பாவமன்னிப்பை அதிகமாக தேடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு 3 பெரிய பாக்கியங்களை தருகிறான். முதலில் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கும் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் வெளியேறும் வழியை தருகிறான். வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல தோன்றும். எந்த வழியும் தெரியாது. மனசு உடைந்து போகும். ஆனால் அஸ்தக்பிருல்லாஹ் என்று கண்ணீர் விட்டு கேட்கும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தெரியாத கதவுகளை திறக்கிறான். இரண்டாவது, மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் பாரங்களை அல்லாஹ் இறக்கிவிடுகிறான். சிலர் வெளியில் சாதாரணமாக நடக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் பெரிய சுமை. கடந்த கால பிழைகள், தவறுகள், செய்த பாவங்கள், உடைந்த உறவுகள், மனவேதனைகள் இவை எல்லாம் உள்ளத்தை கிழித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் பாவமன்னிப்பு கேட்கும் அடியானின் உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். மன அமைதியை தருகிறான். மூன்றாவது, அவர் எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து அவருக்கு அருளையும் ரிஸ்கையும் கொடுக்கிறான். நாம் நினைக்காத இடத்திலிருந்து உதவிகள் வரும். மூடிய கதவுகள் திறக்கும். வாழ்க்கை மாறும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? அஸ்தக்பிருல்லாஹ் என்று ரப்பிடம் திரும்புகிறவர்களுக்கு. நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, நல்ல உடை அணிகிறோமே, மார்க்கத்தில் இருக்கிறோமே, இதுவே போதும் என்று. இல்லை பெருமக்களே, நல்ல அமல்கள் மட்டும் போதாது. அதோடு தப்பாவும் வேண்டும், மன்னிப்பும் வேண்டும். ஏனென்றால் மனிதன் பிழை செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அறியாமை காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் என்ற ஒருவர் இருந்தார். அவர் பெரிய கொடையாளர். ஏழைகளுக்கு உணவு கொடுப்பார். விருந்தினர்களை உபசரிப்பார். உறவுகளை பேணி பாதுகாப்பார். மக்கள் கஷ்டத்தை தன் தோளில் சுமப்பார். அவர் செய்த நன்மைகள் அவருக்கு பலன் தருமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை. சஹாபாக்கள் அதிர்ந்தார்கள். ஏன் தெரியுமா? காரணம் அவர் ஒரு நாள் கூட இறைவா என்னை மன்னித்துவிடு என்று கேட்டதே இல்லை. இதை கேட்கும் போது நமக்கு பயமாக இருக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காத வரை அந்த அமல்கள் முழுமை அடையாது என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தனியாக அமர வேண்டும். உலகத்திடம் சொல்ல முடியாததை அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும். மனிதர்களிடம் சொல்ல முடியாத பாவங்களை ரப்பிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இறைவா, இந்த பாவத்தை செய்தேன், அந்த தவறை செய்தேன், என் இளமை காலத்தில் நான் தவறிவிட்டேன், என் கண்களால் பாவம் செய்தேன், என் நாவால் பாவம் செய்தேன், என் இதயத்தில் கெட்ட எண்ணங்களை வைத்தேன் என்று உடைந்து அழ வேண்டும். மனிதர்களிடம் சொன்னால் அவர்கள் நம்மை அவமானப்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ்விடம் சொன்னால் அவன் நம்மை அரவணைக்கிறான். மனிதன் தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வின் முன்னால் கைகளை உயர்த்தி நிற்கும் நேரம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த நேரம். என் அடியான் என்னிடமே திரும்பிவிட்டான் என்று அல்லாஹ் மகிழ்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமற்றவர்கள். அவர்களின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு நாளில் 70 தடவை, சில அறிவிப்புகளில் 100 தடவை அஸ்தக்பிருல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படியானால் நாம் என்ன நிலை? நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிழைகளால் நிரம்பியிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி வரலாறு சொல்கிறது. ஒரு நாளில் 12,000 தடவை இஸ்திக்பார் செய்தார்கள். நாம் 100 தடவை சொல்லவே சோர்ந்து போகிறோம். ஆனால் அவர்கள் ஆயிரக்கணக்கில் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் மன்னிப்பின் மதிப்பை அவர்கள் அறிந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்புக்கான பல வழிகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒருவர் ஜனாசாவை குளிப்பாட்ட உதவுகிறார், கபன் செய்கிறார், அத்தர் பூசுகிறார், தோளில் சுமந்து செல்கிறார், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார், மேலும் மையத்தின் குறைகளை வெளியில் சொல்லாமல் மறைக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்று மக்கள் பயப்படுகிறார்கள். எனக்கு பயம், நான் வரமாட்டேன் என்று ஒதுங்கி நிற்கிறார்கள். ஆனால் இது ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய அமல். ஏனென்றால் நாளை நாமும் அதே நிலைக்கு போகப் போகிறோம். நம்மையும் யாரோ ஒருவர் குளிப்பாட்டப் போகிறார். யாரோ ஒருவர் கபன் செய்யப் போகிறார்.
அதேபோல் ஜுமாவுக்கு நடந்து செல்வது, தொழுத இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்து திக்கில் இருப்பது, கஷ்டமான நேரத்திலும் முழுமையான ஒழுவை பேணுவது, இவை எல்லாம் பாவமன்னிப்புக்கான காரணங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் சாப்பிடுகிறோம், தினமும் சாப்பிடுகிறோம். ஆனால் உணவுக்குப் பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் உணவு உண்டபின் அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி சொன்னால் அவரது முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒரு கவளம் உணவு நம் கையில் வர எத்தனை பேர் உழைக்கிறார்கள் தெரியுமா? விவசாயி உழைக்கிறார், விதை போடுபவர் உழைக்கிறார், அறுவடை செய்பவர் உழைக்கிறார், அரிசி ஆக்குபவர் உழைக்கிறார், சமைப்பவர் உழைக்கிறார். ஆனால் இத்தனை ஏற்பாடுகளையும் செய்து நமக்கு உணவு தருவது அல்லாஹ்தான். அதனால் உணவுக்குப் பிறகு நன்றி சொல்வது மிகப்பெரிய இபாதத். அன்பு பெருமக்களே, அல்லாஹ்வின் மன்னிப்பு மிக விசாலமானது. எந்த அளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒரு மனிதன் உண்மையாக தவ்பா செய்தால் அவன் கடந்த காலத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான். அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான இஸ்திக்பாரை கற்றுத்தந்தார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இதன் பொருள், மகத்துவமிக்க அல்லாஹ்விடத்தில் நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை. அவனே நித்திய ஜீவனுள்ளவன், அனைத்தையும் நிலைநிறுத்தி பாதுகாப்பவன். அவனிடமே நான் தவ்பா செய்து திரும்புகிறேன். இந்த இஸ்திக்பாரை 3 தடவை சொன்னால் கடல் நுரையைப் போல பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். மரத்தின் இலைகள் அளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். உலக மண்டுகள்களின் எண்ணிக்கையைப் போல பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். உலகம் தோன்றிய நாள் முதல் கியாமத் நாள் வரை உள்ள நாட்களின் எண்ணிக்கையைப் போல பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய அருள் பாருங்கள்! அல்லாஹ் தன் மன்னிப்பின் கதவை மூடவே இல்லை. உயிர் தொண்டைக்குழி வரும் வரை தவ்பாவின் வாசல் திறந்தே இருக்கிறது. அதனால் பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். இப்போதே அல்லாஹ்விடம் திரும்புங்கள். ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேளுங்கள். ஒவ்வொரு இரவும் துஆ செய்யுங்கள். தனிமையில் கண்ணீர் விடுங்கள். இறுதியாக நாம் எல்லோரும் மனதார துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு. எங்கள் உள்ளங்களை சுத்தப்படுத்திவிடு. எங்கள் மனக்கவலைகளை நீக்கிவிடு. எங்கள் வீட்டில் பரக்கத்தா. எங்கள் இறுதியை நல்ல முடிவாக ஆக்கு. உன் மன்னிப்பில்லாமல் நாங்கள் வாழ முடியாது யா ரப். எங்களை தூய்மையான அடியார்களின் கூட்டத்தில் சேர்த்துவிடு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.